ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 10 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். 71வது உலக அழகி போட்டியில் மகுடம் சூட்டிய பெண். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிறிஸ்டியானா பிஸ்கோவா. இவங்க வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அதாவது இதுக்கு முன்னாடி போலந்து நாட்டை சேர்ந்த இந்த கரோலினா பெயலாஸ்வோ இவங்க தான் வந்து முன்னாள் உலக அழகி. இவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரியும் முன்னாள் உலக அழகி தான். ஸோ தற்போதைய உலக அழகி மகுடம் சூட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் நடந்தது. அதாவது உங்களுக்கே தெரியும், அதாவது 28 வருஷத்துக்கு அப்புறம், ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட 1985 இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. 85 இல்லைன்னா 86 காலகட்டத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்தியாவில் மும்பையில் இந்த உலக அழகி போட்டி வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 112 நாடுகளை சேர்ந்தவங்க வந்து இதில் கலந்துனுக்கிறாங்க. ஸோ 12 டீமாக வந்து இது நடந்திருக்கு. ஓகே, நம்ம இந்தியாவை சேர்ந்ததில் ஷினி ஷெட்டி அப்படின்றவங்க தான் இதில் வந்து கலந்துக்கினுக்கிறாங்க இந்த உலக அழகி போட்டியில். பட் ஆனால் முதல் 4 இடத்துல இவங்கனால வந்து வர முடியல. பட் கடைசியாக கிறிஸ்டினா பிஸ்கோவா செக் குடியரசு சேர்ந்தவங்க உலக அழகியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது, காசிரங்கா தேசிய புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். ஏன் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம்னா, பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் பயணமாக இங்கே வந்து போயிருக்காங்க அஸ்ஸாம் மாநிலத்துக்கு. ஸோ இந்த புலிகள் சரணாலயத்தை சுற்றி பார்த்துருக்காரு. ஸோ இவர் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா புலிகள் பார்த்ததா சொல்கிறாங்க, யானைகளை பார்த்ததா சொல்கிறாங்க, காட்டெருமைகளை பார்த்ததா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த முக்கியமான இதை வந்து கேட்டிருக்கோம். ஏன்னா பிரதமர் போனதுனால கண்டிப்பாக ஏற்றின வாய்ப்புகள் இருக்கலாம். காசிரங்கா தேசிய புலிகள் சரணாலயம். அடுத்தது, இந்தியாவில் முதலில் லோக் அதாலத் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குஜராத்தில் தான் தொடங்கப்பட்டது. லோக் அதாலத் அப்படின்னா என்ன? லோக் அதாலத்தில் ஒன்றும் இல்லைங்க. இப்போ உயர் நீதிமன்றத்திலோ இல்லை மாவட்ட நீதிமன்றத்திலோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ உங்கள் கேஸ் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த நீதிபதி வந்து கேட்பார். நீங்கள் வந்து இது ஒரு சிம்பிள் கேஸ் மாதிரி தெரியுது, நீங்கள் முடிஞ்சால் உங்கள் கேஸை வந்து லோக் அதாலத்தில் பார்த்துறீங்களா? லோக் அதாலத்துன்னு ஒன்றும் இல்லை. லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். மக்கள். அதாலத் அப்படின்னா நீதிமன்றம் அப்படின்னு, மக்கள் நீதிமன்றம். அங்கே போய் நீங்கள் தீர்த்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அந்த 2 தரப்பும் ஒத்துக்கினா ஸோ லோக் அதாலத்தில் வந்து ஈஸியாக இந்த வழக்கை வந்து முடிச்சு வைப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் மக்கள் நீதிமன்றம், அதான் நடமாடும் நீதிமன்றம்னு சொல்லலாம். இது முதல்ல 1982 குஜராத்தில் தான் தொடங்கப்பட்டது. குஜராத்தில் ஜினாகர். இது வந்து பல முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஜினாகர் மாநிலம்னா குஜராத்துன்னு கேட்பாங்க. இடம் வந்து ஜினாகர் அப்படின்ற இடத்துல தான் முதல் ஆரம்பிச்சது. இதில் 3 பேர் தான் இருப்பாங்க லோக் அதாலத்தில். ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாங்க, ஓய்வு பெற்றவர், இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக பணியில் இருக்க நீதிபதி, ப்ளஸ் சமூக ஆர்வலர் யாராவது இருப்பாங்க, ப்ளஸ் அட்வொகேட் வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பார், அரசாங்க வழக்கறிஞர் இருப்பார். இந்த 3 பேர் சேர்ந்தது தான் இந்த லோக் அதாலத் டீம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வழக்குகளை வந்து ஈஸியாக தீர்க்க வைப்பாங்க. இதன் மூலமாக நாட்டில் இருக்கிற கேஸ் வந்து ஸோ அதிகப்படியான இருக்கிற கேஸுகள் நிறைய வந்து குறையும். சிம்பிளாக சின்ன அதாவது இடம் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பி தகராறு, சிம்பிளான கேஸ் சமாதானப்படுத்தி வைக்க முடிய கேஸ் எல்லாம் அதிகமாக வந்து தீர்த்து வைப்பாங்க. இதனால் நீதிமன்றத்துக்கு ஒரு பாரம் குறையும். ஓகேங்களா, முக்கியமான கொஷின் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் லோக் அதாலத் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுது? குஜராத் 1982, இடம் ஜுனாகர். பல முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிஷோர் மக்வானா அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர். இவர் வந்து இப்போ வந்து ஆளுங்கட்சி, இவர் பிஜேபி சேர்ந்தவராக செய்தி தொடர்பராக இருந்துக்கிற அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்போ கிஷோர் மக்வானான்றவர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருண் எல்டர் இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போன வருஷமாக ரிசைன் பண்ணார். விஜய் சாம்லா இப்போ இருந்துட்டு வந்தார். ஸோ அவர் வந்து பதவி காலம் முடிஞ்சவுடனே இப்போது கிஷோர் மக்வானா வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்முருகன் தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்முருகன் வந்து இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக இருந்தார். தமிழ்நாடு சேர்ந்தவர் இவர். இந்தியாவில் முதலில் விதவை மறுமணம் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பிங்க, ஜார்க்கண்ட் தான். பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து விதவை மறுமணம் திட்டம். உங்களுக்கே தெரியும், விதவை மறுமணம் அது ஒரு திட்டம் தேவையானு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால்
நிறைய பண்ணுறாங்க, அதாவது சட்டப்பூர்வமாக நிறைய இடத்துல பண்ணுறாங்க. பட் தனியாக இதுக்கு ஏன் ஸ்கீம் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஏழை பெண்ணாக இருக்கலாம். ஸோ அந்த பெண்ணால் வந்து மறுமணம் பண்ணுறதுக்கான வசதி இல்லாமல் இருக்கலாம். இதனால் அரசாங்கம், இந்த ஜார்க்கண்ட் அரசாங்கம் 2 லட்சம் பணம் கொடுக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு விடோ ஆகிட்டீங்க, மறுமணம் பண்ணணும் அப்படின்னா 2 லட்சம் அரசாங்கமே உதவி கொடுக்குது. இதை வாங்கிறதுக்கு தகுதி வந்து கண்டிப்பாக நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். கண்டிப்பாக புருஷனை வந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த மேரேஜ் பண்ணணுன்றாங்க. அதே போல் நீங்கள் வந்து டேக்ஸ் பேயர்ஸாக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது. ஸோ இது முக்கியமாக சொல்கிறாங்க. நீங்கள் டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீங்கள் கண்டிப்பாக சம்பளம் வாங்குறதுக்கு உங்களுக்கான வசதிகள் இருக்குது. ஸோ இந்த 2 தவிர மீதி வேறு யாராவது விடோவாகி வித்தின் 1 இயருக்குள்ளே ரீமேரேஜ் பண்ணுறதா இருந்தால் கவர்மெண்ட் அரசாங்கமே உதவி செய்யுது. அதான் என்னுடைய முக்கிய நோக்கம் வந்து 2 லட்சம் அரசாங்கம் உதவி செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கேன் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, லோக் அதாலத் இந்தியாவில் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2வது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு பயனுள்ளதாகின்னு கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.